ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா வந்து 50% வரி விதிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த 25% வரியும் ரஷ்யாவில் நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 25% போட்டு தாளித்து 50% வரின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவித்தது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இன்று முதல் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருதுன்னு சொல்லி நேற்று அறிவிச்சிட்டாங்க. அதாவது 12 மணி வரைக்கும் போர்ட்டுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் எந்த கண்டெய்னர்னாலும் அதுக்கு வரி இல்லை. இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும். 12:01 வந்தால் கூட 12 மணி ஒரு நிமிடத்திற்கு போர்ட்டில் இறங்குற பொருட்களாக இருந்தாலும் வரின்னு சொல்லி ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை ட்ரம்ப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. எதற்காக இந்த வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. அது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருப்போம்ல, இவங்க இந்திய அரசையோ இல்லை இந்திய அரசை பற்றியோ, நமக்கு மோடியை பற்றியோ, அதானி அம்பானி பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றியோ, இல்லை இவர்கள் பாஜக ஆட்சிக்கு வராதது பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர்கள் குஜராத்திகளை வளர்த்து விடுவதற்காக இந்திய அளவில் இந்திய மக்களை நசுக்கி பிழிந்து வரிச்சுமை ஒரு பக்கம் போட்டு தாளித்து, இன்னொரு பக்கம் இந்திய தொழிலதிபர்கள் பூரா அழிச்சு விட்டு தென்னிந்திய தொழிலதிபர்கள் பூரா காலி பண்ணி அதில் சிறை மிரட்டல், இல்லைன்னா நாட்டை விட்டு தப்பி ஓடி போயிரு, தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் விஜய் மல்லையா உள்ளிட்ட அவர்களே துரத்தி விட்டாங்க. தென்னிந்தியாவில் பல தொழிலதிபர்களை முடிச்சு விட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்தை ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்கு. என்ன உடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இதுக்கு முன்னாடி இன்னொன்னா, சைனா வந்து ரஷ்யாவில் க்ரூட் ஆயில் வாங்கலை அப்படின்னு பார்த்தா 11 கோடி டன் க்ரூட் ஆயில் வந்து வருஷத்துக்கு சைனா வந்து ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுது. இது வந்து சீன க்ரூட் ஆயில் தேவையில் 20%. அது மிகப்பெரிய நாடு. அதாவது 150 கோடி மக்கள் ஜனத்தொகை கொண்டது. காரு அவர்களுடைய யூசேஜ்ன்றதே வேறு லெவல். இந்தியாவை விட பன்மடங்கு அதிகமான யூசேஜ் இருக்குது. அது பெரிய நாடு வேறு. நிலப்பரப்புலேயும் நம்மளோட பெரிய நாடு சைனா. அவர்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் தேவை வந்து மிக அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து 11 கோடி டன்னை ரஷ்யாவிலேருந்து மட்டும் வாங்குறாங்க. அது போக அவர்கள் உள்நாட்டு உற்பத்தி இருக்குது. அதுக்கப்புறம் ஈரான்லேருந்து வாங்குறாங்க. அதெல்லாம் வேறு. ரஷ்யாவிலேருந்து மட்டும் வாங்குறாங்க அப்படின்றத அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்தியா எவ்வளோ வாங்குதுன்னா 8 கோடி டன் வாங்குது. 8 கோடி டன் ஆயிலை ரஷ்யாவில் இருந்து மட்டும் இந்தியா இம்போர்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அப்போ 8 கோடி டன் இம்போர்ட் பண்ணுற இந்தியாவுக்கு 50% வரி, 11 கோடி டன் ரஷ்யாவிலேருந்து வாங்கினா சீனாவுக்கு வரி இல்லை அப்படின்னா என்ன காரணம்? எதுக்காக போடுறாங்க? மோடியை பிடிக்காதனால போடுறாங்களா? என்ன போடுறாங்கன்ற அதிர்ச்சி தகவல் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா ஒரு டேட்டா கொடுக்குறான். நாங்கள் சும்மாலாம் ரஷ்யாவில் வாங்குறதுக்காகலாம் மட்டும் போடலை. இவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு டுபாக்கூர் கும்பல். இந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய மக்களுக்காக ரஷ்யாவிலேருந்து ஆயிலை இறக்குமதி பண்ணலை. இந்திய மக்கள் நலனுக்காகவோ, இந்திய மக்கள் தேவைக்காகவோ, இந்திய மக்களுக்கு குறைந்த விலையில் பெட்ரோல் டீசல் கொடுக்கணுக்காகவோ, கேஸ் கொடுக்கணுன்றக்காகவோ இந்த திருடர்கள் பண்ணலை, இம்போர்ட் பண்ணலை. மாறாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில அவன் வந்து குஜராத்னு சொல்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, அமெரிக்காவிலேருந்து ஒரு சில மாநிலத்தில் உள்ள தொழிலதிபர்களை வளர்த்து விடுவதற்காகவும், அவர்கள் வியாபாரம் செய்து கோடியாக சம்பாதிப்பதற்காகவும் இந்தியா வந்து அதாவது ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுது, க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து மக்களுக்கு தேவை. இப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் இஷ்டம், நாங்கள் வாங்குவோம். ரைட்டு, வாங்கு, ஓ நாடு, உன் தேவைக்கு நீ வாங்குற அப்படின்னு விட்டாலும் நீ எதற்கு வாங்குற அப்படின்றது எங்களுக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து அவங்க இன்னொரு டேட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் 2022 துவங்குவதற்கு முன்பு, ஏன்னா ரஷ்யாட்ட வந்து இந்தியா க்ரூட் ஆயில் மிக சொற்ப அளவில் தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எத்தனை % அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, 1%. இப்போ வாங்குறதுல வெறும் 1% க்ரூட் ஆயில் தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை துவங்குவதற்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னா 42% வாங்குறாங்க. இந்தியாவோட தேவைக்கு 42% வந்து ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கன்ஸு இந்த போரை பயன்படுத்தி, உக்ரைன் ரஷ்யா போரை பயன்படுத்தி, ஏன்னா ரஷ்யா வந்து இப்போ காசு இல்லை, ரஷ்யாட்ட போரை நடத்துவதற்கு பணம் இல்லை, அதை வச்சு கேம் ஆடி குறைந்த விலைக்கு அவர்கள்ட்ட இருந்து க்ரூட் ஆயிலை வாங்கி டீசல் பெட்ரோலாக பியூரிஃபை பண்ணுறான், ரெஃபைனரியில் வச்சு ரெடி பண்ணுறான் இந்தியா. அது யாருக்காகனா இந்திய மக்களுக்காக கிடையாது. இது வந்து குஜராத் தொழிலதிபர்களை வளர்த்து விடுவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இம்போர்ட் பண்ணி ரெஃபைனரியை உருவாக்கி அதில் வந்து
பெட்ரோல் டீசல்லாம் பிரித்து எடுத்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பல லட்சம் கோடி டாலர்களை சம்பாதித்து கொளுத்து போயிருக்காங்க. எனவே தான் நாங்கள் இது பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உக்ரைன் போரை நிற்கணும் அப்படின்னா ரஷ்யா வீக் ஆகணும். ரஷ்யாவுக்கு வந்து பணம் கொடுத்து உதவுறது யாருன்னா பெருமளவில் டீசல் பெட்ரோல் மூலம் வாங்கி இந்திய பிரதமர் மோடி. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்கள் நன்மைக்காகவோ இந்தியாவின் நன்மைக்காகவோ கிடையாது. அப்படி இருந்தால் கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆனால் அந்த போரை பயன்படுத்தி ரஷ்யாவையும் ஏமாற்றி அமெரிக்காவையும் ஏமாற்றி உலக நாடுகளையும் ஏமாற்றி குறைஞ்ச விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி இவன் அதிக விலைக்கு வேறு நாடுகளுக்கு விற்கிறாங்க. அது யார் லாபம் அடைகிறான்னா குஜராத் தொழிலதிபர்கள் லாபம் அடைகிறாங்க. புரிஞ்சா மேட்ரு? இதுதான் இப்போ வந்து அமெரிக்கா வச்சுருக்கக்கூடிய செக்கு. இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ அதை நிறுத்து, நீ உன் மக்களுக்காக வாங்கலைல்ல, நீ வியாபாரம் பண்ணி அவனை ஏமாற்றி அவனுக்கு காசை கொடுத்து இந்த போரை நடத்துவதற்கு நீ தான் முதல் காரணம் இப்படின்றது தான் அமெரிக்காவோட இதுன்னு சொல்லி நேற்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவரை வைத்து அவர்கள் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தகவலை உலகிற்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க என்ன சொல்லி வராங்க, இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு பிரச்சனை, ட்ரம்ப் வந்து கொடுமைக்காரன், ட்ரம்ப் வந்து இந்தியாவை நசுக்குவதற்காகவும் இந்திய மக்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இதை வந்து தடுப்பதற்காகவும் இந்திய தொழில்களை நசுக்குவதற்காகவும் இந்த மாதிரியெல்லாம் வரி போட்டு நம்மளை சாவடிக்கிறான்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்க்கு கொண்டு வர்றாங்க. ஆனால் அவங்க அதை போட்டு உடச்சிட்டாங்க. நீ வந்து போருக்கு உக்ரைனுக்கு ரஷ்யா போருக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கினா 1% தான் வாங்கியிருக்கு. இப்போ 42% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் மக்களுக்கு யூஸ் ஆகலை. இதெல்லாம் வந்து நீ ரிஃபைனரியில் வச்சு இது பண்ணி வேறு பேரில் நீ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி உங்கள் தொழிலதிபர்களை உனக்கு வேண்டிய ஆட்களை கொழுப்பதற்கு பயன்படுத்துகிறாய் அப்படின்றாங்க. புரியுதா? இந்த திருட்டு வேலை என்னன்னு நமக்கு புரிஞ்சிச்சா? அப்போ என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கா போடக்கூடிய 50% வரி யாரை பாதிக்குது? திருப்பூர் பனியன் உற்பத்தியாளர்களை பாதிக்குது. நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்களை பாதிக்குது. இவர்கள் பூரா சங்கி பெல்ட்டில் உள்ளவங்க தான். அப்போ இவர்களுக்கு இந்த உண்மை தெரியல. ஏன்னா இவர்கள் மோடின்னு இருக்காங்க. மோடி வச்சுக்கிட்டு இருக்காரு ஆப்பு இவங்களுக்கு போடின்னு. ஸோ டோட்டலாக இப்போ இவர்கள் வந்து இந்தியாவில் தமிழகத்தை மட்டுமல்ல, கேரளாவை அல்ல, கர்நாடகாவை அல்ல, ஆந்திராவை அல்ல, பஞ்சாபை அல்ல, ஹரியானாவை அல்ல, எல்லா இந்தியாவில் உள்ள அனைத்து மக்கள் வாயிலையும் மண்ணை போட்டு விட்டு குறிப்பிட்ட சில தொழிலதிபர்கள் வந்து கோடியாக, குறிப்பாக அம்பானி முதல் 70% லாபம் பார்க்குறது அம்பானி தான். அதற்கப்புறம் 30% வேறு நயாரான்னு ஒரு கம்பெனி நீங்கள் பார்த்துருக்கீங்க, புது பெட்ரோல் பங்க்லாம் முளைச்சிருக்கும். அந்த கதையை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்படி பலரை உருவாக்கி விட்டு பல லட்சம் கோடியை மொத்தமாக ஆட்டையை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்திய மக்கள்லாம் அமெரிக்க வரினால் பாதிக்கப்படுறாங்க. இந்த வரி இன்றைக்கி மிட் நைட்லேருந்து வரப்போகுது. ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம், பேச்சுவார்த்தையில் அப்படி இப்படின்னு போட்டு 50% ஆகி கடைசியில் 25 ஆக்கிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில். ஏன்னா இவர்கள் எப்படி திருட்டுத்தன இந்திய மக்களை செய்தார்களோ, இப்போ பெட்ரோல் டீசல் 65 ரூபா 60 ரூபா விற்று மன்மோகன் சிங் ஆட்சியில் அப்படி ஏற்றி 100, 110, 128 வரைக்கும் கொண்டு போயிட்டு டம்முன்னு 10-15 ரூபா இறக்கி விட்டு, நான் 50 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டு 10 ரூபா இறக்கி விட்டு நிறுத்தினோடனே நம்ம என்ன நினச்சா, ஐயோ பரவாயில்ல 120 ரூபா வரைக்கும் கொண்டு போனா 110 ரூபாவில் வந்து நிறுத்திருக்கானே, பரவாயில்ல இதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னொடனே ஒரு வருஷமாக நம்மளை ஏமாத்தலையா, இப்போ பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தலை அப்படின்னு சொல்லி 50 ரூபா உயர்த்திட்டு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு தேவையானதை இப்போயே உயர்த்தி விட்டு இப்போ ஒரு வருஷமாக வந்து அந்த 10 ரூபாயை மட்டும் குறைச்சிட்டு இந்திய மக்களை ஏமாத்தலையா? இதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் நாளைக்கு இந்தியாவை ஏமாற்றுவான். எப்படி அப்படின்னா, அந்த 50% ஆக்குனாங்களே இது 25 ஆக்கிடுவாங்க, 20-25 ஆக்கிடுவாங்க பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு வடைய சுட்டு. ஆனால் என்னென்னா 0லேருந்து 25 ஏற்றிட்டானா? இது யாருனால? மோடியால், குஜராத்தி தொழிலதிபர்களால், அதானியால், அமித்ஷாவால் நாடே நாசக்காடாக போய் கிடக்கு. ஸோ இவர்கள் ஆட்டையை போடுறதுக்கும் இவர்கள் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கொளுத்து திரிவதற்காகவும் இந்திய மக்களை நசிக் கொண்டிருக்கிறார்ன்றதை அமெரிக்காக்காரன் சொல்கிறான். இது 100க்கு 100 உண்மை. அவன் டேட்டாவோட சொல்கிறான். அப்போ 11 கோடி டன் க்ரூட் ஆயில் வாங்கக்கூடிய சைனாக்கு ஏன் போடல அப்படின்னா, அவன்கிட்ட யுரேனியம் இருக்குது. ஏன்னா ஜியாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் அப்படின்றான், நிறைய வந்து அமெரிக்காவுக்கு தேவை இருக்குது. ஸோ அவன் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது பூரா ரஷ்ய மக்களுக்காக பயன்படுத்துகிறான். ஜின்பிங் அவங்க வீட்டுக்காரர், சொந்தக்காரனுக்கோ, மச்சானுக்கோ, மாமனுக்கோ, இல்லை அவர் பிறந்த ஏரியாக்காரனுக்கோ செலவு பண்ணல. அந்த இப்போ சீன மக்கள் நல்லா இருக்குன்னு பார்க்குறான்றதுனால அவர்கள் பாச்சா பழிக்கவில்லை. ஆனால் இவர்கள் திருடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். அமெரிக்காட்ட வந்து ரஷ்யாவே ஏமாத்துறாங்க அப்படின்றாங்க. ரஷ்யாவே ஏமாற்றி ஆட்டையை போட்டு கொழுக்கிறாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த வரியை போடுறோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எது எப்படியோ நம்மளை நாசக்காடு ஆக்குவதற்காகவே இந்த ஆட்சி இருக்கிறது. இந்த ஆட்சி அகற்றப்படும் முறை இந்திய மக்களுக்கு விடிவு காலமே கிடையாது அப்படின்றதுல இது ஒரு தெளிவான ஒரு உதாரணமாக பார்க்கப்படுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.